உலகத்தின் முடிவு நெருங்குவதால் அந்தி கிறிஸ்துவின் கைக்கு ஆட்சி மாறிடுமோ என மன இறுக்கத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்று தடுமாறி கொண்டிருக்கிறான். 7 மலை உள்ள பட்டணத்திலிருந்து அந்தி கிறிஸ்து புறப்பட்டாலும் அவன் சொல் கேட்போர்தானே பிற நாடுகளில் ஆட்சி செய்ய முடியும். காலம் குறைவே நமக்கு. நாம் வாழும் நாட்டிலே பாரபட்சம், யார் பெரியவன், குழி பறிப்பது எப்படி, நரியின் குணம், நாட்டாண்மை யார் செய்வது, அடிமைப்படுத்துதல் என மனதிலே நிறைய வெறியோடு இருக்கிறார்கள். உனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், மறவாதே. நம் சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது. பிறருக்கு முழங்கால் படியிடாமல் உன்னை நிதானித்துக்கொள். நம் தேவன் நியாயத்திலே கொண்டும் வரலாம், இல்லையேல் அக்கிரம செய்கைக்காரரே என நம்மை தண்டிக்கவும் செய்யலாம். இன்றைய பொழுது உலகத்தாரை சீர்தூக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாடாக உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மை காப்பவன் யார்? உலக நாடுகளை பார்க்கும் பொழுது உலகிலே நம் தமிழ்நாடு மட்டும்தான் சற்று அமைதியான மாநிலமாக உள்ளது. நாம் அனைவரும் அறிவாளிகளே. முடிவு உங்கள் கையில். சீட்டும் குதிரையும் பந்தயத்திலே இன்று நிற்கிறது. காரிய சித்தியும் ஜெயமும் கடவுளின் கையில் உள்ளது. உன் தேவையை உன் முழங்கால் தரும். மண்டியிடு. ஆமேன், ஆமேன், ஆமேன்.